ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஜாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி வாங்கி அதை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அதை நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணி அதில் இந்த பியூரியை ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அந்த திக்கானப்போ கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லெமன் அதிகமாகிட்டதுனால நான் ஒரு நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஆப்பிளையும் நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த பியூரியும் சேர்த்து ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்குனேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ஒரு 1 வீக் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டால் கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஏன்னா இது பியூராக நம்மளே வீட்டில் பண்ணுறதுனால ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறது எப்போயுமே அவங்க உடம்புக்குமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஊற்றும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாக்ஸில் கொஞ்சம் லிக்விடாக தான் இருந்தது ரொம்ப. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஜெல்லி ஃபார்மில் ஆகிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேயே பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கிட்ஸ்க்கு எப்பயுமே. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.